ஹரிஹரன் இந்திய பின்னணி, பஜனை மற்றும் கஜல் பாடகர் இவர் முக்கியமாக தமிழ், மலையாளம், இந்தி, கன்னடம் மற்றும் தெலுங்கு மொழியில் பாடுகிறார். மராத்தி, சிங்களம், மைத்திலி, போஜ்பூரி, ஒடிசா, பெங்காலி, சமஸ்கிருதம், குஜராத்தி மற்றும் ஆங்கிலம் மற்றும் 10 மொழிகளில் 15,000க்கும் மேற்பட்ட பாடல்களை பாடியுள்ளார். இவர் இயற்பெயர் ஹரிஹரன் ஆனந்த சுப்ரமணி. இவர் பிறப்பு 3 ஏப்ரல் 1955. இவர் பிறந்த இடம் திருவனந்தபுரம், கேரளா. 2004ஆம் ஆண்டு இந்திய அரசாங்கத்தால் அவருக்கு பத்மஸ்ரீ விருது வழங்கப்பட்டது. மேலும் 2 முறை தேசிய விருது வென்றவர். மெஸ்லே லூயிஸுடன் இணைந்து ஹரிஹரன் கொலோனியல்ஸ் கசினிஸ் என்ற இரட்டையர்களை உருவாக்கினார். அவர்கள் பல தனியார் இசை ஆல்பங்களை வெட்டியெடுத்துள்ளனர். மேலும் தமிழ் மற்றும் இந்தி மொழிகளில் சில திரைப்படங்களுக்கும் இசையமைத்துள்ளனர். 1992ஆம் ஆண்டு டிகிரீஸ் என்ற லேபிளில் கீழ் பதிவு செய்யப்பட்ட ஹரிஹரன் மற்றும் மறைந்த குஷ்வந்த் குமாரின் அனுமான் சாலிசா யூடியூபில் 3 மில்லியன் பார்வைகளை கடந்தது. இது உலகின் முதல் பக்தி பாடலாக அமைந்தது. ஹரிஹரன் பாரம்பரிய இசைக்கலைஞரான எச்.எஸ்.எஸ். மணி மற்றும் அலமேலு மணி அவர்களுக்கு ஒரு தமிழ் குடும்பத்தில் பிறந்தார். எச்.ஏ.எஸ். மணி செல்வமணி என்று அன்றாட அழைக்கப்பட்ட அவர் மும்பையில் பல கர்நாடக பாடல்களை வளர்த்தார். அங்கு அவர் 1963இல் மாரடைப்பு காரணமாக தனது 40 ஆண்டுகள் முற்பகுதியில் இறந்தார். அவரது தாயார் அலமேலு பிறப்பு 1935. கர்நாடக இசை பாடகராகவும் புகழ்பெற்ற ஆசிரியராகவும் நீண்டகாலம் பணியாற்றினார். மேலும் 2019இல் சங்கீத பிரசார என்ற பட்டத்தால் கௌரவிக்கப்பட்டார். ஹரிஹரன் தனது பள்ளி படிப்பை மாதுங்காவில் உள்ள டான் பாஸ்கோ உயர்நிலைப் பள்ளியில் பயின்றார். பின்னர் அவர் மும்பையில் உள்ள SIES கலை, அறிவியல் மற்றும் வணிகக் கல்லூரியில் பட்டம் பெற்றார். அதன் பிறகு அவர் மும்பையில் உள்ள செயின்ட் சேவியர் கல்லூரியில் தனது படிப்பை தொடங்கினார். இவர் வாங்கிய விருதுகள்: சிவிலியன் விருது 2004, பத்மஸ்ரீ, தேசிய திரைப்பட விருதுகள் 1998, சிறந்த ஆண் பின்னணி பாடகருக்கான தேசிய திரைப்பட விருது மேரே துஷ்மன், 2011 சிறந்த பாடகருக்கான கேரள மாநில திரைப்பட விருது சுரேஷ் மணிமாமா இணையத்த பண்டிடே பாலாழி திரைப்படத்தில், 2004 சிறந்த ஆண் பின்னணி பாடகர் பல்வேறு படங்களுக்கு வாங்கியுள்ளார். 1995 சிறந்த ஆண் பின்னணி பாடகர் ஆசை திரைப்படத்தில் கொஞ்ச நாள் பாடலுக்காக வாங்கியுள்ளார் மற்றும் பல விருதுகளை வாங்கியுள்ளார்.